வாங்க பால் மட்டும் பயன்படுத்தி பால்கோவா சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வாய் நல்லா அகலமாக இருக்கிற பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் பசும்பால் ஆட் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொதித்து வர வர அடி பிடிக்காத இருக்கும். இப்போ நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே செய்யுங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நுர கட்டுது. நுர கட்டி வர்றது தான் நமக்கு ஆடையாக வரும். ஆடையை நம்ம ஓரங்களில் இருக்கிற ஆடையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு பால்கோவா நல்லா டேஸ்ட்டாக சுவையாக வருங்க. இப்போ பாருங்கள் அந்த ஆடைகள்லாம் கொஞ்சம் லேட்டாக பாலோட அளவும் சுண்டி குறைஞ்சிருக்கிறது. ஆடையும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பால் வந்து பாதி அளவுக்கு சுண்டிட்டு இந்த மாதிரி பால் திரிய ஆரம்பிச்சிட்டு நமக்கு நல்லா வெந்து வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த கொஞ்சமாக தண்ணி இருக்கிறது இன்னொரு 5 நிமிஷம் சுண்டிடும். இப்போ சுண்டிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கரண்டியில் எடுத்து போட்டால் இந்த மாதிரி விழுவணும். இது கரெக்டான பதமுங்க. இதன் பிறகு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/4 கப் வரையும் ஆட் பண்ணலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகும், தண்ணி மாதிரி வரும் சுகர் சேர்த்ததுனால. அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி கொடுங்க கெட்டியாகிற வரையும். வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சட்டியில் ஒட்டாத சூப்பராக நமக்கு வந்து திரண்டு வருங்க பால்கோவா. நம்ம எந்த பொருளும் சேர்க்காத சூப்பரான சுவையான பால்கோவா வந்து நமக்கு தயாராகிடுச்சிங்க. தேங்க்யூ வெரி மச்.